சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு மிக மிக சிறப்பானது. சென்ற ஆண்டிலும் உங்களுக்கு சிறப்பு தான். அந்த சிறப்பு பல விதத்தில உங்களுக்கு பாதிப்பை தந்தாலும் கூட, அதை சிறப்பா ஓட்டிட்டீங்க. இந்த ஆண்டும் உங்களுக்கு சிறப்பு தான். ஆனாலும் 2ல் இருக்கின்ற கேது உள்ளே வரப்போகிறான் அல்லவா? அவர் உங்களை சில நேரங்களில் வீட்ட விட்டே துரத்திருவான். ஆஃபீஸ விட்டே துரத்திருவான். ஒரு வனவாசம் போன மாரி சில இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால ஆஃபீஸில வேலை செய்யக்கூடியவர்கள் சென்று வருவது ஒரு இடமாற்றம் என்பது அங்கேயே பரிகாரமாக அதுவே மாறிவிட்டது. ஒரு சிலர் வாலண்டரியாவ கோபதாபத்தின் மூலமாக இருக்கிற இடத்த விட்டு வெளியில போய் அவதிக்கு உள்ளாவீர்கள். யார் சொல்லியும் நீங்க கேட்க போறதில்ல. 5ஆம் இடத்துல இருக்கிற அந்த சூரியன் லக்னாதிபதி இருக்கிறவன், சரி வந்தது வரட்டும் பார்த்துக்கலாம், அப்படி தான் சொல்லுவான். அதே நேரத்தில கர்மஸ்தானத்தில இருக்கிற குரு பகவானும் அடுத்தது லாபஸ்தானம் நோக்கி வருவதனால், அது நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இப்படி பார்த்துக்கலாம் என்ற வார்த்தைகள் அதிகமாக கொடுப்பீங்க. 7ல் இருக்கிற சனி பகவானும் ராகுவை நோக்கி செல்வதாலும், உங்களுடைய வீட்டில் குடும்பத்தார், குடும்பத்தில் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரக்கூடியது, இவைகள் எல்லாமே உங்களை ஒரு விதமான சுழற்சிக்குள் இழுத்துச் செல்லும். அந்த சுழற்சிக்குள் இழுத்து சென்றாலும் கூட நீங்கள் அதற்கு அஞ்ச மாட்டீர்கள். நடப்பதை நான் எப்படி சமாளிக்கிறேன்னு பாருங்க. அங்கே நின்றுக்கிட்டு சவால் விட போகிறீங்க இந்த 2025ல். உங்களுக்கு 75% பிரச்சனைகள் வந்தாலும், அந்த 25% கையில் வச்சுக்கிட்டு, அந்த 75% சாதித்தது போல உங்களுடைய பாவனையும், உங்களுடைய செயல்திறனும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் இந்த ஆண்டு எடுத்துகிட்டு போக போகுது.